வாசனாවක් உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் ஒரு பாக்கியம் பெற்ற நேரமாக இருக்கிறது. දෙවෙනි අවස්ථාවට පාස්ටර් නවම් சாய் පවුලේ ආයතනයට ආවේ. இரண்டாவது தடவையாக நான் பாஸ்டர் நவம் அவர்களுடைய வீட்டிலே வந்திருக்கிறேன். ඉතින් පාස්ටර් නවම් නිසා තමයි අද නැවතත් පැරිස් දේශේ හිට ගන්න කරුණාව ලැබුණා. பாஸ்டர் நவத்தின் நிமித்தமாகத்தான் பரிசு தேசத்தில் இணைப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். අප්වලි දැන් කණ්ඩ බොණ්ඩ දෙනවා සලකනවා. ඒ ගැන දෙවියන් වහන්සේම ස්තුති කරනවා. அவர் என்னை அன்பாக நேசித்து எனக்கு சகல காரியங்களையும் செய்கிறார். அதன் நிமித்தமாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ආශිර්වාදය ලබා ගන්න කෙනෙක්. அவர் ஆசீர்வாதம் பெற்ற ஒருவர். මොකද දෙවියන් වහන්සේගේ මිනිස්සුන්ට උදව් කරනවා කියන්නේ ඒක විශාල ආශිර්වාදයක්. அப்ப தேவனுடைய மனிதனுக்கு உதவி செய்வது என்பது அது விசாலம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். මම ඒක ගොඩාක් අගය කරනවා. මම කරලත් තියෙනවා තාමත් කරනවා. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை நானே செய்திருக்கின்றேன், இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன். ඉතින් අපේ ගෙදරට පාස්ටර්ස්ලා එනවනම් මම හරි කැමතියි. எங்களை விட்ட பாஸ்டர்மார் வருவார்களா இருந்தால் எனக்கு சரியான விருப்பம். நம்ம දෙන්න පුළුවන් උපරිමයෙන් කණ්ඩ බොණ්ඩ දීලා යනකොට gift එකකුත් දීලා තමයි යවන්නේ. அவர்களுக்கு முடிந்தவரை அவர்களை உபசரித்து அவர்களுக்கு சாப்பிட குடிக்க கொடுத்து, அது மாத்திரமல்ல நல்ல கிஃப்டையும் நான் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவேன். මොකද දිව්‍යන් වහන්සේ කියලා තිනවා එහෙම කරන අයට දිව්‍යන් වහන්සේ ගොඩාක් ආශිර්වාද කරනවා. அப்படி செய்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ආමෙන්. ஆமென். ඔයාලා කැමති වාහනයක පැත්තක වාඩි වෙලා යන්නද ඩ්‍රයිව් කරන්නද? நீங்க வாகனத்தில் ஒரு பக்கமாக இருந்து போக விரும்புறீங்களா, இல்லாட்டி ஒரு டிரைவராக போக விரும்புகிறீங்களா? මොනවටද කැමති? டிரைவர். ඩ්‍රයිවර් වෙන්න. දෙවෙනි ප්‍රශ්නය. இரண்டாவது கேள்வி. ඔයාලා කැමති හැමදාම පාස්ටර් කෙනෙක් දැක්කහම ඔළුවට අත තියාගෙන ආශිර්වාද ලබන්නද? பாஸ்டர் ஒரு ஆளை கண்டோன்னே ஒவ்வொரு நாளும் தலையில கைய வச்சு ஜெபிக்க விரும்புகிறீர்களா? එහෙම නැත්නම් එළියට ගිහිල්ලා ජනතාවට ඔයාලා ආශිර්වාදයක් කරනවා දකින්නද? இல்லை என்றால் நீங்கள் வெளியில போய் ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதை விரும்புகிறீர்களா? කෝකටද කැමති? ஜனங்கிட்ட ஆசீர்வாதம் ඔක්කොමලා කැමතිද ඒකට? எல்லாருக்கும் விருப்பமா? අතදීලා යාඥා කරන එක අගය කරනවා. ඒක හරි. නමුත් මම හැමදාම එහෙම කරන්නද කැමති? එහෙම නැත්නම් තමන් ගිහිල්ලා ආශිර්වාදයක් අනිත්යට දෙන්නද කැමති? அதாவது மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக வெளியில போய் இருக்கணும்னு விரும்புறீங்க, இல்லாட்டி எந்த நாளும் தலையில கைய வச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புகிறீங்க? அதுவும் பாஸ்டர் கைய வச்சு ஜெபிக்கிறதும் ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. දෙකම කැමති. මම ටිකක් ප්‍රශ්න කර කර ඔයාලට උගන්වන්න කැමතියි අද. நான் சில கேள்விகளை கேட்டு உங்கள் மத்தியிலே சில விஷயங்களை தெளிவுபடுத்த போகிறேன். කැමතිද? விருப்பமா? මම ගොඩක් තැන්වල ගිහිල්ලා දේශනා කරන අඩුයි ட்ரைனிங் කරනවා කට්ටිය. நான் சில இடங்களுக்கு போய் பிரசங்கிப்பதை விட மற்றவர்களுக்கு நான் பயிற்சி அளிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம். අපි ඉන්න තැනටත් වඩා ඔයාලා ඉදිරියට යන්න. நாங்கள் இருப்பதை விட நீங்கள் இன்னும் மேலே போக வேண்டும், மேற்படி போக வேண்டும். අපටත් වඩා මේ ශුද්ධ බයිබලයේ තියෙන දේ எங்களுக்கு மேல எங்களை விட இந்த வேதாகமத்தில் இருப்ப விஷயங்கள் අන්ධකාරයේ ඉන්න මනුෂ්‍යන්ට තෝරලා පහදලා දෙන බලවත් අය වෙනවා දකින්න මම කැමතියි. அதாவது அந்தகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் அதை தேடி கற்பிப்பதுதான் எனக்கு விருப்பமான ஒரு. මගේ නෙවෙයි, ඒක දෙවියන් වහන්සේ කැමැත්ත. அது தேவனுடைய விருப்பம். පැහැදිලිද? தெளிவா இருக்கிறீங்களா? யோவான் පොත 15:3 මොකක්ද කියන්නේ? யோவான் 15:3 என்ன சொல்லுகிறது? யோவான் පොතේ 15:3. யோவான் புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். නේද බයිබලයක් නැද්ද? நேர ஆளுතකනේ. ඒතර බයිබලේ ළඟ තියෙන පෙන්නන්න කියන්නේ අර පෙන්නන්න. பைபிள காட்டட்டாம் இருக்கு. வீடியோ நான் உங்களுக்கு මොකක්ද කියන්නේ? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் எப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். මොකක්ද කියන්නේ? මම ඔගුලන්ට මේ දුන්නා වූ උපදේශයෙන් ඔගුලන් පිරිසුදුකම පිරිසිදු පවිත්‍රායි නේද? පවිත්‍රයි. මම දැන් බලන්න කියව වචනය කරනකොටගෙන නුඹලා දැන් පවිත්‍රායි. நான் சொன்ன இந்த வசனத்தின் நிமித்தமாக நீங்கள் எல்லாம் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். කී දෙනෙක් කැමතිද පවිත්‍ර වෙන්න? எத்தனை பேருக்கு சுத்தமாக இருக்கிறதற்கு விருப்பம்? ආමෙන්. මම ගොඩාක් ලෝකේ සභාවන් වලට ගිහිල්ලා තියෙනවා, තාමත් යමින් පවතිනවා. நான் உலகத்தில் அநேக சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன், இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறேன். අවුරුදු ගණන් සභාවලට යනවා, ඒ කට්ටිය නමුත් පවිත්‍ර නැහැ. நான் வருடக்கணக்காக சபைகளுக்கு ஜனங்கள் போகிறார்கள், ஆனாலும் அவர்கள் இன்னும்
சுத்தம் ஆக இருக்கவில்லை. කොහොමද අපි එක නිගමනය කරනත් ඒක එහෙම කියන්නේ? எப்படி நாங்கள் அதை சொல்ல முடியும்? කොහොමද කියන්නේ? எப்படி? සභාවට යනකොට තාමත් යක්ෂයෝ දගලනවා සභාවල. சபைகளுக்கு போகிற பொழுது இன்னும் பிசாசு சபைகளிலே ஆடிக்கொண்டிருக்கிறது. ඔයාලා යම් දවසක දකින්න පුළුවන් සභාවට ගියොත්. நீங்க ஒரு நாள் சபைக்கு போகிற பொழுது இதை நீங்க பார்க்கலாம். හැමදාම අත තියෙනවා හැමදාම වැටෙනවා. எந்த நாளும் கை வைப்பார்கள், எந்த நாளும் விழுவார்கள். පළවෙනි දෙවෙනි වතාව ප්‍රශ්නයක් නැහැ අලුත් අය. புதிதாக வருபவர்களுக்கு அது பிரச்சனையாக இல்லை, முதலாவது தடவை என்றார். හැබැයි අවුරුද්දක් දෙකක් තුනක් යන වැටෙන්න ඕනේද? 2-3 வருஷமா போகிறவர்கள் விழவணுமா? වැටෙන්න ඕනේද? ஒண்ணு බය වෙලා වගේ ඔක්කොම. நான் பயந்துட்டீங்க போல. ඒතකොට පවිත්‍ර වෙලාද ඒ කට්ටිය? அப்பொழுது அவர்கள் சுத்தமா இருக்கிறார்களா? விளையாட்டு சுத்தமா இருக்கிறாரு, உள்ளதான் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். මොකද කියන්නේ? වැටුණොත් පවිත්‍ර නැහැ. වැටුණ නැත්නම් පවිත්‍ර වෙලා ඉන්න කියලා. බයිබලෙම කියලා නැහැනේ. இல்ல இல்ல, ஜெபம் பண்ணி விளையாட்டி அவர் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். බයිබලෙම කියලා නැහැ. නෑ. හරි. ඇයි වැටෙන්නේ? හැමදාම යක්ෂාත්ම තියෙන්න ඕනේද යාලා ගාව? ஏன் அவர்கள் விழுகிறார்கள்? எந்த நாளும் அசுத்தாவியிலே அவர்கள் இருக்கிறார்களா? එහෙම වැටෙනවා නම් යාලගේ ප්‍රශ්නයක්. அவர்கள் விழுகிறார்களா இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்போ පාස්ටර්ගේ ගුරුවරයාගේ ප්‍රශ්නයක්. ஒன்று பாஸ்டருடைய பிரச்சனையா இருக்கலாம், இல்லை என்றால் அவர்களுக்கு படிப்பிக்கிறவருடைய பிரச்சனையா இருக்கலாம், එහෙම නැත්නම් ඒ සභාවට එන ඇදිලිවන්තයන්ගේ ප්‍රශ්නයක්. இல்லை என்றால் அந்த விசுவாசியினுடைய பிரச்சனையாக இருக்கும். ඉතින් අද ඒක පෙන්නලා ගොඩාක් අය යම් යම් දේවල් කරන නායකයෝ. இன்றைக்கு அதை காண்பித்து அநேக தலைவர்கள் வித்தியாசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். හොඳට දේව වචනේ ඇහුවොත් சரியாக தேவனுடைய வசனத்தை அவர்கள் கேட்டால் මොකද්ද කියන්නේ? පවිත්‍රයියා. அவர்கள் சுத்தமாயிருப்பார்கள். එයා පවිත්‍රයි. அவர்கள் சுத்தமாயிருப்பார்கள். අපි දේව වචනේ කියනකොට සමහර තැන්වල රෝගාබද සුව වෙලා අත තියන්න නැතුව கை வைக்காமலே சில இடங்கள்ல போய் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் சுகமாகிறார்கள். මේ ඇත්තක් කියන්නේ. இது உண்மையான ஒரு விஷயம். ගිය මාසේ මම ඉන්දියාවේදී දේශනා කළා. போன மாதம் நான் இந்தியாவிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது අවසාන ඉරිදා මගේ මිත්‍රයා අය ලංකාවට ගියා සෙනසුරාදා. என்னுடைய நண்பர் சனிக்கிழமை அவர் இலங்கைக்கு போய்விட்டார். ඒ ඉන්දියාවේ පාස්ටර්ත් එක්ක මම පරිවර්තනය කරලා දුන්නා දෙමළ භාෂාවෙන් යාට. நான் இந்தியாவில் இருக்கிற பாஸ்டருக்கு நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன் தமிழ் பாஷையிலே அவருக்கு. මම කියනකොට ඊට පස්සේ ආ ඊට පස්සේ කිව්වා ඒක. நான் சொல்லும் பொழுது அவர் அதை பார்த்து திரும்ப அவர் சொன்னார். පරිවර්තකෙක් නැති නිසා. அவர் மொழிபெயர்ப்பார் இல்லாத நிமித்தமாக. ඉතින් ෆෝන් එක තමයි අපේ පරිවර්තනය ඕනේ. இந்த போன்ல தான் நாங்க வந்து மொழிபெயர்த்தினாங்க. එතන පුදුමේ කියන්නේ ஒரு அற்புதத்தை சொல்லும் பொழுது මම සිංහලෙන් කතා කරනකොට நான் சிங்களத்திலே பேசுகிற பொழுது එතනම හිටපු දමිළ සහෝදරියකට ඒක තේරෙනවලු. அங்க இருக்கின்ற ஒரு தமிழ் சகோதரனுக்கு அது விளங்குதான். ආමෙන්. ஆமென். ඒ පාස්ටර්ටත් මම කියන්නේ තේරෙනවා. இந்த பாஸ்டருக்கும் நான் சொல்லுகிறது தெரிகிறது. එයා නම් සිංහල ගොඩක් ඇසුරු කරලා තියෙනවා. சிங்கள நபர்களோடு அவர் பழகி இருக்கிறார். නමුත් අර සහෝදරිය සිංහල දන්නේම නැහැ. ஆனால் அந்த சகோதரிக்கு சிங்களம் முற்றிலும் தெரியாது. නමුත් මම මේ වගේ කියනකොට එයාට තේරිලා තියෙනවා මේ පාස්ටර් මේක තමයි කියන්නේ කියලා. ஆனால் நான் சொல்லும் பொழுது பாஸ்டர் எதுதான் சொல்லுகிறார் என்றது அந்த சகோதரிக்கு விளங்குகிறது. භාෂාවේ පවිත්‍රකමක් එතන ඇති වුණා. அந்த பாசையிலே ஒரு சுத்தம் அங்கே உண்டாகினது. ඉතින් මේක අනර්ග දෙයක්. இது ஒரு அற்புதமான காரியம். ඉතින් ඒ නිසා වචනය තමයි පුළුවන් තරම් අහන්න ඕනේ. ஆகவே நீங்கள் வசனத்தை தான் முடிந்த அளவுக்கு நாங்கள் கேட்க දේව වචනේ හොඳට අහන්න. தேவ வசனத்தை நன்றாக கேளுங்கள், நன்றாக கேளுங்கள். එතකොට ඔයාලා පවිත්‍ර වෙනවා හැම පැත්තෙන්ම. அப்பொழுது நீங்கள் சுத்தமாகுவீர்கள் எல்லா பக்கத்திலும். ඇතුළාන්තයේ තියෙන පාපය එහෙම නැත්නම් යක්ෂ ආත්ම නිකම් එළියට යනවා. உள்ளாக எங்களுக்குள் இருக்கும் பாவம் இல்லை என்றால் பிசாசினுடைய ஆவி சும்மாவே போய்விடும். පැහැදිලිද? தெளிவாக விளங்குகிறதா? තේරුම් ගන්න පුළුවන්ද? விளங்குகிறதா? දේශනාකාරයා 5 වෙනි පරිච්ඡේදයට යමු. දේශනාකාරයා பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு போவோமா? දේශනාකාරයා හිතෝපදේශ පොතට පස්සේ පොත 5வது அதிகாரம் ගීතාවලිය හිතෝපදේශ ඊළඟ පොත දේශනාකාරයා වචනේ 5 වෙනි පරිච්ඡේදය. වචනේ කිය ප්‍රසංගි නෙමෙයි ප්‍රසංග කියන්නේ දේශනාකාරයාද? ඔව් 5:1 1-2 வாசிங்க. தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே
நலம் தாங்கள் செய்கிற தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ඒක ඉවරයි. ඒ කියන්නේ නුඹ දේව ගෘහයට යන විට නුඹේ පාද බලා ගනින්න. එහෙම නේද කියන්නේ? ඔව්. ඊට පස්සේ පූජාව දීමට වඩා අසන්ත ලං වීම හොඳයි. නුඹ පව් කරන බව එහෙම තමයි කියලා. ආරයිට්. මොකක්ද එතන කියන්නේ එතනදී? இது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ඔයාලා මට දැන් කියන්න. நீங்க சொல்லுங்க இப்ப. அதாவது சேச்சி ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்ள ஒழுக்க இந்த பழக்க வழக்கங்கள், அதாவது ஆவிக்குரிய ரீதியில இந்த பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். අසිරීම අපගේ අසිරීම වලට යන්න ඉස්සෙල්ලාම අපගේ අසිරීම පිරිසුදු වෙන්න ඕනේ. ආරක්ෂා කරගන්න ඕනේ. ඔව් ඒකත් හරි. මේක හොඳට බලන්න. නුඹ දෙවියන් වහන්සේ ගෘහයට යන විට නුඹේ පාද බලා ගනින්න. உன்னுடைய பாதத்தை இல்லை என்றால் உன்னுடைய நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்படுது. තව මං කියන්නම් ඔයාලට කියලා නැද්ද පුංචි කාලේ හෝ දැන් நீங்க சின்ன வயசுலயோ இல்லை என்றால் இப்பயோ විශේෂ අම්මා තාත්තා කියන ඔක යාළුවෝ ආශ්‍රය කරන්නේ බලාගෙන. அந்த நபர்களோடு நீங்க பார்த்து பழகுங்கன்னு சொல்லுவாங்க. ඔය ගෙදරට යන්නේ බලාගෙන. அந்த வீட்டை நீங்க கவனமா போங்க. ඔය මිනිස්සු එච්චර හොඳ මිනිස්සු නෙවෙයි. அவங்க நல்ல ஆட்கள் இல்ல. එහෙම කියනවනේ දානත්. அப்படி சொல்லுவாங்க தானே அம்மா அப்பா? ඒ මනන්තවත් කියනවා නේද? இப்பொழுதும் அப்படி சொல்லுவார்கள் தானே? ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? අපේ ආරක්ෂාවට, ඔබේ ආරක්ෂාවට. உங்களுடைய என்னுடைய பாதுகாப்புக்காக. දැන් මේනකොට ලෝකේ බොහෝ කිතුණු සභාවන් බිහි වෙලා තියෙනවා. உலகத்திலே நிறைய திருச்சபைகள் உருவாகி இருக்கிறது. අපිත් බොහෝ අයට කියනවා බලාගෙන ඔය සභාවට යන්නේ. நாங்கள் சொல்லுவோம் பார்த்து அந்த சபைக்கு போங்கன்னு சொல்லி. ඔය සභාවේ ඉගැන්වීම ගැන ගොඩාක් ප්‍රවේශම් වෙන්න. அந்த சபையினுடைய போதனையை குறித்து நீங்க மிக கவனமாக இருங்கள்னு சொல்லுவோம். ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி சொல்லுகிறோம்? අද බොහෝ සභා නායකයන් නැත්නම් සභාවන් இன்றைக்கு அநேக திருச்சபையின் தலைவர்கள் இல்லை என்றால் சபையில இருக்கின்றவர்கள் විශාල වශයෙන් මුදල් හම්බ කරනවා. அநேகமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ඒ සඳහා විවිධ උපක්‍රම එකට යොදවා ගන්නවා. அதன் நிமித்தமாக அவர்கள் வித்தியாசமான முறையை கையாளுகிறார்கள். මේනකොට බොහෝ පාස්ටර්ස්ලා කියන අය இன்றைக்கு பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் ඉඩකඩම් ලියාගෙන තියෙනවා. இடங்கள் இதே போன்று மற்றவர்களுடைய காரியங்களை சூறையாடுகிறார்கள். යාන වාහන අරගෙන තියෙනවා මිනිසුන්ගේ. மனிதரிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் சூறையாடுகிறார்கள். විශාල වශයෙන් මුදල් අරගෙන තියෙනවා. அநேகமாக மற்றவருடைய பொருளாதாரங்கள் பணத்தை கூட வஞ்சிக்கிறார்கள். අපි දකිනවා ஆனா நாங்க பார்க்கிறோம் ඒ අය කරන්නේ අමූලික බොරුවක් කියලා. அவர்கள் செய்வது மிக பொய்யான ஒரு காரியம் என்று. නමුත් අර ජනතාව දන්නේ නැහැ මේ පාස්ටර්ස්ලා නැත්නම් මේ නායකයෝ කවුද කියලා. ஆனால் மக்களுக்கு தெரியாது இந்த தலைவர் இந்த பாஸ்டர் யாருன்னு சொல்லி. ඒවට ඒ කට්ටිය ගාව ලස්සන වචන තියෙනවා. அதற்கென்று அவர்கள் அழகான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவார். අලංකාර දේවල් සකස් කරලා තියෙනවා. அழகான விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். ගොඩාක් සුරංගනා කතා කියනවා. சில அதாவது நாவல் கதைகளையும் கூட அவர்கள் வைத்திருப்பார். ඒ සභාවට දවසින් දවස සෙනග ඒක රාශි වෙනවා. அந்த சபையில நாளுக்கு நாள் ஜனம் கூடிக்கொண்டே இருப்பார்கள். දැන් මේ පාස්ටර් නවම්ටත් ඒක වෙලා ඇති. பாஸ்டர் நவத்துக்கும் அது நடந்திருக்கலாம். එයා අවුරුදු ගානක් දෙවියන්වහන්සේට සේවය කරන මිනිස්සෙක්. வருஷக்கணக்கா ஒரு ஊழியம் செய்கிற ஒருவர். මේ වගේ හෝල් 10ක් පුරවන්න පුළුවන් නේ. இந்த மாதிரி 10 ஹோல் நிரப்ப முடியும். නමුත් බොහෝ සෙනග වෙන අය හොරකම් කරන ගිහිල්ලා. ஆனால் மற்றவர்களை போயிட்டு அவர்களை களவெடுக்கிற விஷயத்தை செய்தால் அப்படி செய்ய முடியும். එහෙම කරන එක සුදුසුද? அப்படி செய்வது சரியா? එහෙම කරන එක සුදුසුයිද? அப்படி செய்வது சரியா? තමන්ට ගැලවීමේ පුවත ලබා දුන්න කෙනත් එක්ක තමන් ඉන්න ඕනේ. தன்னுடைய அதாவது தான் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தின மக்களோடு அவர் இருக்க வேண்டும். භාර්යාවක් පුරුෂයෙකුට විවාහ බස් දුන්නා මේ භාර්යාව ඉන්න ඕනේ පුරුෂයාත් එක්කමයි. ஒரு கணவனும் மனைவியும் விவாகத்திலே அவர்கள் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் இருக்கிற பொழுது கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும். නමුත් අද ලෝකයක වෙනවද? இந்த உலகத்தில் அது நடக்குதா? 60-70ක් කසාද බෙදපු ගෑනු හොරකම් කරන්න මිනිස්සු බලාගෙන ඉන්නවා. இன்றைக்கு 100% நாங்க பார்க்கும் பொழுது திருமணம் முடித்த பெண்ணை இன்னொருவர் சூறையாடி கொண்டு போகிற விஷயம் මේ ක්‍රමයේම තමයි අද කිතුණු සභාවෙත් අපි දකින්නේ. கிறிஸ்தவ திருச்சபையில இதே போன்ற விஷயங்களை நாங்க பார்க்கலாம். සල්ලි දෙනවා, பணம் தருகிறார்கள், බස් දානවා, பஸ் விடுகிறார்கள், එක්ක වෙන වෙන ආධාර කරනවා. ஏதோ வித்தியாசமான உதவிகளை செய்கிறார்கள். ඒකලා අර සෙනග ගේනවා එයාගේ සභාවට. அப்படி செய்து ஜனங்களை தங்கள் பக்கமாக கொண்டு வருகிறார்கள். සමහර හාස්කම් ප්‍රබල දේවල් සිද්ධ වෙනවා. சில பிரபலமான அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார்கள். ඒවා කාලි කෝවිල් වලත් සිද්ධ වෙනවා.
காளி கோயிலும் இதுதான் நடக்கிறது. තවත් යකදුරන්ගෙන් සිද්ධ වෙනවා. இன்னும் பிசாசு திறத்துற இடங்கள் இதான் நடக்கிறது. බොහෝ අයගෙන් මේ හාස්කම් සිද්ධ වෙනවා ලෝකෙ. எத்தனையோ இடங்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். ලංකාවේ ඉන්නවා දීගොඩ කුමාර කියලා කාලිගේ ආත්මය සුව කරන මහත්මයෙක්. இந்த இலங்கையிலே காளியினுடைய ஆவியினாலே சுகப்படுத்துகின்ற ஒரு இடம் இருக்கிறது. අපේ පාස්ටර්ස්ලා වගේ ඩ්‍රම් සෙට් ගහන්නේ නැහැ. அது நம்ம பாஸ்டர்மார் மாதிரி அவங்க ட்ரம் செட் அடிப்பதில்லை, ගීතිකා හෝ වෙන ගායන කණ්ඩායමක් නැහැ. பாட்டு படிப்பது கிடையாது. ඔව් පුටු ඉදන් අත දික් කළා මෙහෙම කරපු ගමන් රෝගීන් සුව වෙනවා. அவங்க கதிரையில இருந்து இப்படி கையை நீட்டின உடனே சுகம் கிடைக்குது. තව කට්ටිය ඉන්නවා ගිහිල්ලා ඇස් දෙක අල්ලපු ගමන් ඒ කට්ටිය සුව වෙනවා. இன்னும் ஒரு குழு இருக்கிறது, போய் அவர்கள் கண்ணை அவர்கள் தொடுகிற பொழுது அங்கே சுகம் அடைகிறார். එතකොට කිතුණු සභාව විතරක් නෙවෙයි, පාස්ටර්ස්ලා විතරක් නෙවෙයි, பாசஸ் மாத்திரம் அல்ல, වෙනත් තැන්වලත් ඒ වගේ හාස්කම් සිද්ධ වෙනවා. வேறு இடங்களிலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் නමුත් நடைபெறுகிறது. ඒ අය තුල ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ගැලවීමේ පණිවිඩය නැහැ. ஆனால் அவர்களுக்குள்ளே ரட்சிப்பின் செய்தி, அந்த அனுபவம் இல்லை. ඒකයි වෙනස. அதுதான் வித்தியாசம். අපි කතා කරන්නේ සදාකාලික ජීවනය දෙන ගැලවීමේ පණිවිඩය. நாங்கள் சொல்லுவது நித்திய ராட்சியத்தை குறித்த அந்த நற்செய்தியோடு கூட அந்த செய்தி. ඒකයි මෙතනදී කියන්නේ නුඹ දෙවියන් වහන්සේගේ ගෘහයට යන විට ප්‍රවේශම් වෙන්න. நீ தேவனுடைய சமூகத்திற்கு ஆலயத்திற்கு போகும் பொழுது நடைகளை நீ காத்துக்கொள். හොඳ ඉගැන්වීමක් තියෙන පාස්ටර් කෙනෙක් සභාවක් අනුගමනය කරන්න. நல்ல ஒரு படிப்பினை, நல்ல ஒரு வழிநடத்தல் உள்ள ஒரு சபையினுடைய போதகரை நீங்கள் பின்பற்றுங்கள். මුදලට වහල් වෙලා ධනයට බලයට වහල් වෙලා සේවය කරන අය දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නේ නැහැ. பணத்திற்கு இல்லை என்றால் சாதாரணமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மாட்டார்கள். ඒකයි කියන්නේ නුඹ දෙවියන් වහන්සේගේ තැනකට ගෘහයකට යනකොට ගොඩාක් ප්‍රවේශම් වෙන්න. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நடைகளை காத்துக்கொள். මේ වෙනකොට ගොඩාක් අය இப்பொழுது அநேகமாக மனிதர்கள் විශාල වශයෙන් මුදල් දීලා அநேக பழத்தை கொடுத்து निराहारව ඉඳලා යාඥා කරලා உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி බොහෝ දේවල් කරනවා වැරදි ස්වභාවවල ඉඳගෙන. அநேகமாக நிறைய காரியங்களை செய்கிறார்கள் ஒரு பிழையான ஒரு திருச்சபையில் இருந்து. ඒක අපට ඔප්පු කරන්න පුළුවන් පූජාව දීමෙන් බොහෝ තැන්වල. அதை நாங்கள் நிரூபிக்க முடியும் இந்த பலி செலுத்துகின்ற காரியங்களை அநேக இடங்கள்ல. නුඹ දෙවියන් වහන්සේගේ ගෘහයට යන විට නුඹේ පාද බලාගෙන ඉන්න. நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடைகளை காத்துக்கொள். ඊට පස්සේ මොකක්ද කියන්නේ? அதுக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. අඥානයන්ෙන් පූජා ඔප්පු කිරීමට වඩා අසන්ත ලං වීම හොඳයි. மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வது நலம். අඥානයන් මෙන් පූජා ඔප්පු කිරීමට වඩා මොකක්ද කියන්නේ? மூடர் பலியிடுவதை பார்க்கிலும். ඒතකොට පූජාවල් දෙන්නේ මෝඩයෝද? அப்ப மூடர் பலியை செலுத்துகிறவர்கள் முட்டாள்களா? මොකද මේ අදහස්? මේක කියන්නේ අඥානයන් මෙන් මෝඩ අය වගේ පූජාවල් දෙන්න ඉක්මන් වෙන්න එපා. இதுல என்னத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? ඊට වඩා අසන්ත ලං වෙන්න හොඳයි. அதை விட செவி கொடுப்பது மேலானது. මොකක්ද කියන්නේ? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுளுக்கு பழி செலுத்துறத விட அவருடைய வார்த்தை செய்வது நல்ல பழைய காலத்துல இருந்தாரு. මේ දෙවන් වාර්ෂිකයේ වචනේ ප්‍රථමින් අපි අසන්නවනේ පූජාවට වඩා. වචනේ අහලා වචනේ අනුව තමයි අපි පූජාවල් දෙන්න ඕනේ. அந்த வசனத்தின் பிரகாரமாகத்தான் நாம் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். ඒතර වචනේ තියනවාද ලියුම් කවර ලියලා මුදල් දෙන්න කියලා? வசனத்திலே இருக்கிறதா ஒரு என்வலப்ல எழுதி காசு தரும்படி? ජේසුස් වහන්සේ කියලා තියෙනවද ඒ වගේ? இயேசு அப்படி சொல்லி இருக்கிறாரா? இல்ல. මම ඔබට මේ ප්‍රහදලා දෙන්න යන්නේ இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ඔබ තුළ නිරේට යන යම් ආකාරයක පූජා දීමක් තියෙනවා නම් உங்களுக்கு அதாவது பாதாளத்துக்கு போகக்கூடிய ஏதாவது வழிமுறைகள் இருக்குமானால் ඔබ ඒ පාපයෙන් ගලවලා සදාකාලික රාජ්‍යයට ගෙනියන්න. உங்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து சதாகால ராஜ்யத்திற்கு செல்லும் வழியை இந்த நாளிலே பார்க்கிறோம். ඒකට සභාවට ගියා මම දැක්ක ගිය සභාවල දකින්නවා. මම ගිය සභාවල දකින්නවා. நான் போன சபைகளிலே பார்க்கிறேன். ස්තුති පූජාවල් කියලා එක පූජාවක් තියෙනවා. நன்றி செலுத்துகிற ஒரு பலி இருக்கிறது. ගොඩනැගිලි පූජාව කියලා තව එකක් තියෙනවා. கட்டிட பலி இன்னும் ஒன்று இருக்கிறது.
උපන්දින පූජාව කියලා තව එකක් තියෙනවා. பிறந்த நாள் பலி என்று இன்னொன்று இருக்கிறது. විශේෂ උපරිම කියලා තව එකක් තියෙනවා. விசேஷ காணிக்கை என்று இன்னொரு பலி இருக்கிறது. ඊට පස්සේ කියනවා තව දසයෙන් කොට සලියුම් කරවල දාලා ගේන්නේ ඒකට තෙල් ආලේපයක් කරනවා. இன்னும் ஒரு தசமபாகம் என்று சொல்லி ஒன்றை செய்து அதற்கென்று எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். එතකොට පාස්ටර්ගේ උපන්දින පූජාවක් වෙනම ගේනවා. பாஸ்டருக்கு ஒரு பிறந்த நாள் பலியும் இருக்கிறது. පාස්ටර්ගේ බිරිඳගේ උපන්දිනට වෙනම පූජාවක් ගේනවා. பாஸ்டருடைய மனைவிக்கு இன்னும் ஒரு பலி ஒன்று இருக்கிறது. දරුවන්ගේ උපන්දිනට වෙනම විශේෂ පූජාවක් ගේනවා. பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு இன்னும் ஒரு விசேஷித்த பலி செலுத்தல் இருக்கிறது. මම දන්නේ පාස්ටර් නවනුත් ඒවා කරනවද කියලා. பாஸ்டர் அப்படி செய்யறாரு தெரியல. இனிதான் செய்ய போறாரு. මම මේ ඉගෙන ගත්තේ සභාවල ගිහිල්ලා මේ දේවල්. நான் போய் இத சபையில பார்த்திருக்கிறேன். දැකලා නැද්ද ඒ වගේ? நீங்க அப்படி பார்த்தது இல்லையா? බයිබලේ තියෙනවද එහෙම? பைபிள் இருக்கா அப்படி? இவர் ஒரு ஒன்றும் செய்யறதில்லை. මෙන්න මේක තමයි කියන්නේ සභාවකට යනකොට ගොඩාක් ප්‍රවේශම් වෙන්න. ஆகவேதான் நீங்க பிரசங்கி சொல்லுகிறார், நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது நீ உன் நடைகளை காத்துக்கொள். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වද இயேசு சொன்னாரா දසයෙන් කොටස ගැන කොතනක හරි? தசமாவாகத்தை பற்றி சொன்னாரா? උන්වහන්සේ කියනවා සියල්ල අතහැරලා මං අනුගමනය කරන කෙනාට මාව දකින්න පුළුවන්. ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றுகிறவனை நாங்க கண்டுகொள்ள முடியும். ඒක පෝසත් යෞවනයන් අපි දකිනවා. அது ஒரு ஐஸ்வர்ய வாலிபனை பற்றி அங்கே நான் යා பார்க்கிறேன். මුළු ව්‍යවස්ථාම රැක්ක කෙනෙක්. அவர் அந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டார். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொன்னார், ඔබ ටිකක් අඩුයි. உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. උඹ සන්තක සියල්ල විකුණලා நீ உன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விற்று ගේන්න මගේ පාමුලට කියලාද කිව්වේ? என்னுடைய பாதத்துக்கு நீ கொண்டு வான்னு சொன்னாரா? සියල්ල විකුණලා දිලිඳුට දීලා ඉන්න කියලාද කිව්වේ? எல்லாவற்றையும் விட்டு நீ அதை தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னாரா? මොකද්ද කියලා තියෙන என்ன දන්නේ? சொல்ல தரித்திரருக்கு கொடு. ආ? தோன்றது දිලිඳුන්ට දෙන්න කියලා. අද සභාවල ඉන්නේ මොකද්ද? ඔක්කොම විකුණලා මට ගේන්න. இன்றைக்கு திருச்சபை என்ன சொல்லுகிறது? எல்லாத்தையும் விற்று நீங்க என்னுடைய சமூகத்தை கொண்டு வா. කඩේ විකුණන බඩුවල වික්කාම 110ක් අයින් කළ මංගාවට ගේන්න. கடையிலே விற்கின்ற பொருள்களில் இருந்து ஒரு பகுதியை 110 நீங்க கொண்டு வாருங்கள். එහෙම කියන අය ඉන්නවා. அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். එහෙම දේශනා කරන තැන් තියෙනවා. அப்படி பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். එහෙම කියලා විශාල ධනය හම්බ කරපු පාස්ටර්ස්ලා ඉන්නවා. இப்படி சொல்லி அநேக வஞ்சிப்புகள் இந்த நாளில் நடந்து கொண்டிருக்கிறது. ඉතාලියේදී අපිට හම්බ වෙනවා. இத்தாலி தேசத்திலே நாங்க பார்க்கலாம். ලංකාවේ පාස්ටර්ලා ඉන්නේ. இலங்கை பாஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறார்கள். යාඥා ඉල්ලීමක් ඕන වුණාම ஜெப விண்ணப்பம் அவசியமான பொழுது පළමුවෙන් ඊරෝ 50ක් බඳින්න ඕනේ. යාට යවන්න ඕනේ. முதலாவதாக அவர்களுக்கு 50 யூரோ கட்டவன். ඒකට නියෝජිතයෝ ඉන්නවා ඉතාලියේ. அதற்கென்று சில பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். පළමුවෙන් ඊරෝ 50 දාන්න ඕනේ. முதலாவது 50 யூரோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். සත්‍යයකට පස්සේ තමයි අපොයින්ට්මන්ට් එක හම්බෙන්නේ යාඥාවට. ஒரு கிழமைக்கு பிறகுதான் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஜெபிக்கிறது. එච්චරේ හොර යක්කු එච්චරකට බිසි. அந்த அளவுக்கு கள்ள உபதேசங்கள் மனிதர்கள் எழுப்பி இருக்கிறார். ඒ වගේට මම පාස්ටර්ස්ලා කියන්නේ හොර තක්කඩියෝ කියලා මම එයාට කියන්නේ. அப்படிப்பட்ட கள்ள போதகர் என்று நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன். සමාවෙන් මේ වචනයක් කිව්වට மன்னிக்கவும் நான் இப்படி சொல்லுவேன். ඊළඟ දවස් 5කට පස්සේ තමයි ආය අපොයින්ට්මන්ට් එක හම්බෙන්නේ යාඥා කරන්න. அதற்கு பிறகு ஒரு கிழமைக்கு பிறகுதான் அந்த அப்பாயின்மெண்ட் அவர்களுக்கு கிடைக்கிறது. එදාට නැවත ඊරෝ 50ක් හෝ 100ක් ගෙවන්න ඕනේ. அந்த நாள்ல திரும்பவும் அவர்கள் இன்னும் ஒரு 50-100 ரூபாய் அவர்கள் கட்டினால் தான் அது கிடைக்கும். විශාල සෙනඟක් ඒ සභාවල ඉන්නවා. ஆனா நிறைய சனம் அங்கே இருக்கிறது. මේ බයිබලේ කොතන හරි එහෙම තියනවාද? இந்த பைபிள்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி කොතන හරි තියනවාද? எங்கேயாவது இருக்கிறதா? එහෙම නෑ. அப்படி இல்லை. අපිට කවුරු යාඥා කරන්න කිව්වහම உங்களுக்கு யாராவது ஜெபிக்க சொல்லுங்க. ලංකාවේ විද්දිත් ඒ වගේ இலங்கையிலும் அதே வண்ணமாக සමහරට මම වාහනේ පොඩ්ඩක් පැත්තක නතර කළා මම එයාට යාඥා කරනවා. வாகனத்தை சில நேரத்தில் நான் ஒரு එහෙම නැත්නම් சரியாக යද්දි நிறுத்தி விட்டு நான் அவளுக்காக එහෙම ஜெபிப்பேன். නැත්නම් යද්දි මම යාඥා කරනවා. ஆகவே நான் போகிற பொழுதும் சில நேரம் ஜெபிப்பேன். සමහර ICU වල හිටපු අය මරණයෙන් නැගිටලා ඇවිල්ලා තියෙනවා යාඥාවලට. ஐசியூல இருக்கிறவர்கள் சில நேரம் மரண அப்படியிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். එතකොට මේ ගැන ප්‍රවේශම් වෙන්න. ஆகவே நீங்க இதை குறித்து කලබලෙ. மிக கவனமாக இருங்கள். ඒක තමයි කියන්නේ ගෘහයට යනකොට ප්‍රවේශම් වෙන්න. ඒ වගේම පූජාව දෙනකොට ප්‍රවේශම් වෙන්න. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே பலி செலுத்த நீங்க போகிற பொழுது மிக ஜாக்கிரதையாக இருங்கள். ඒතර යේසුස් වහන්සේ කියනවා මේ අත දෙනවා නම් අනිත් අතවත් දැනගන්න එපා. இயேசு சொன்னார், நீ வலது கை செய்வதை உன் இடது கை தெரியாதிருப்பதா. ඒක රහසිගත යාඥාවක් වෙන්න. அது ஒரு இரகசியமான விடயமாக இருக்கிறது. මම දෙන දේවල් මගේ භාර්යාව දන්නේ නැහැ කවදාවත්. நான் கொடுப்பது என்னுடைய மனைவிக்கு சில நேரம் தெரியாது. මම දීලා කාටවත් කියන්නේ මම මෙච්චර දුන්නයි කියලා. நான் கொடுத்து விட்டு நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று யாருக்கும் சொல்ல மாட்டேன். ඇයි මමයි දෙවියන් වහන්සේ එක දැනගත්තා නම් ඇති. எனக்கும் கடவுளுக்கும் தெரிந்தால் போதும். පැහැදිලිද?
தெளிவா இருக்கிறீங்களா? ප්‍රශ්නයක් තියද? ஏதாவது பிரச்சனை කොහොමද ඔයාලා මෙච්චර කල් ඒ පූජාවල් දුන්නේ? எப்படி நீங்கள் இவ்வளவு காலம் அந்த பலியை செலுத்தினீர்கள்? අපිත් කාලයක් ලියුම් කවුරුට ලියලා බලනම් වැඩිපුර කවුද දෙන්නේ? நாங்களும் இந்த என்பிளப்புல எழுதி போட்டு யார் கணக்கா கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். මොකද මම සභාවේ භාණ්ඩාගාරික වශයෙන් හිටියා. ஏனென்றால் சபையிலே நான் ஒரு கணக்காளராக நான் වෛද්‍යවරයෙක් ඉන්නවා, ඔහු දෙන ගාන මම දන්නවා. டாக்டர் இருக்கிறார், அவருக்கு என்ன பற்றி தெரியும். මම ඊට වඩා කීයක් හරි වැඩියෙන් චෙක් එක ලියලා දානවා. நான் அவருக்கு விட மேலதிகமான ஒரு செக் ஒன்று எழுதி நான் போடுவேன். ඒ පූජකවරු අපේ ගෙදර නිතර එනවා. அந்த அதாவது ஆசாரியன் எப்பொழுதும் எங்களுடைய வீட்டுக்கு ආපුවම අපි ඒවට පූජාවකුත් ඒකට දීලා හොඳට කන්න බොන්නත් දීලා යනවා. அவருக்கு நான் வந்தவுடனே நன்றாக அவரை கவனிச்சு அந்த இதையும் கொடுக்க வேண்டும். අපිත් නොදැන කාලයක් හිටියා. நாங்களும் ஒரு தெரியாத காலத்தில் இருந்தோம். අපි ඊටවර පූජකවරයාගේ හිත සතුටු කරොත් තමයි අපිට හොඳ. நாங்க நினைத்தோம் அந்த ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்தினால்தான் அது எங்களுக்கு. ඔන්න ඊට පස්සේ තමයි දෙවියන් වහන්සේ පෙන්වුවේ නෑ දරුවෝ මෙන්න මේ විදිහට දෙන්න. ஆனால் பிறகுதான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், மகனே மகளே நீ இந்த விதமாக கொடுக்க வேண்டும். ඔයාලා තෝරගන්න පූජාව දෙන්න හොඳ දේවගති කෙනෙක්. நீங்க சரியான ஒரு பூதருக்கு நீங்க கொடுப்பதற்கு நீங்கள் அவரை தெரிவு செய்ய வேண்டும். සමහර සභාවල පූජාව දුන්නාම මේ කොහෙද යන ගෑණියක් තමයි යාඥා කරන්නේ පූජාවට. சில நேரங்களிலே சில இடங்கள்ல கொடுக்கின்ற பொழுது யாராவது ஒரு பெண் தான் அந்த இடத்துல அதற்காக ஜெபிப்பார். සභාවේ ඔක්කොටම මේ කොටස් දෙනවා යාඥා කරන්න, අරකට යාඥා කරන්න, මේකට යාඥා කරන්න. சில நேரங்களில் ஜெபத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், அதுக்கு இதுக்கு எல்லாம் ஜெபிங்கன்னு பிரித்து வைப்பார். සභා පාලකවරයා නැත්නම් දෙවියන්සේ තෝරගත්ත නායකයා තමයි මේ පූජාවට යාඥා කරන්න. சபையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஊழியக்காரர் தான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ඔක් කියන්න ස්වාමීනි මේ දුන්න පූජාවට ආශිර්වාද කරන්න. அவர்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள்ள, මේකට 100,000 මිනිත්තු ඔබ වහන්සේ ආශිර්වාද இதை කරන්න. 100க்கு நீர் பன்மடங்கு ஆசீர்வதியும். පූජාවේ කොටස ඒක. அது ஒரு தலைவனுடைய செயல். එතකොට ඒසය 44:26 කියන්නේ එතකොට ඒක ආශිර්වාදයක් වෙනවා. ஏசாயா 44 26 ඒසය 44:26 ஏசாயா 44 26 සුද්ධ බයිබලයේ මේ වගේ ස්ථාන දෙක තුනයි තියෙන්නේ. பரிசுத்த வேதாகமத்தில் 2-3 பகுதி தான் இவ்வாறு இருக்கிறது. මගේ මෙහෙකරුවෙක් යමක් කිව්වොත් මම ඒක ඉෂ්ට කරනවා. ஊழியக்காரன் வார்த்தையை நிறைப்படுத்தி நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிறைப்படுத்தி ஸ்தான பணிகளில் ஆலோசனையை நிறைவேற்றி என் ஸ்தானப்படியில் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கு கட்டப்படுவீர்கள் என்றும் பன்னெண்டு எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்றும் என்று අතේ 4:26 මගේ මෙහෙකරුවා කියන්නා වූ දේ ඉෂ්ට කරන සහ ස්ථිර කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. என்னுடைய ஊழியக்காரன் சொல்லுவதை நான் நிறைவேற்றுவேன். මම ගොඩාක් වෙලාවට ආසයි அநேக நேரமாக நான் விரும்புவது පූජා පෙට්ටියකට ගිහිලා සල්ලි දානවට වඩා පූජාවක් දානවට වඩා அதாவது காணிக்கைப்பட்டியிலே கொண்டு காணிக்கை போடுவதை விட දේව සේවකයෝගේ අතට ඒ මුදල දෙන්න. ஊழியக்காரனிடத்திலே அந்த பணத்தை கொடுப்பது. හැබැයි බොහෝ අය යාඥා කරන්නේ නැහැ දුන්නාම. ஆனால் அநேகர் ஜெபிப்பது கிடையாது கொடுத்த உடனே. ආර ස්තුතියි කියලා සාක්කුවේ දා ගන්නවා. நன்றின்னு சொல்லி அவர்கள் பாக்கெட்ல வச்சு கொள்வார். මම ඊට පස්සේ කවදාකවත් එයාලට දෙන්නේ නැහැ. நான் ஒருபோதுமே அப்படிப்பட்டவர்கள் கொடுப்பதில்லை. හැබැයි කිව්වොත් මේකට අපි යාඥා කරමු කියලා යාඥා කළොත් நாங்கள் இதுக்காக ஜெபிப்போம் என்று ஜெபிக்கும் பொழுது ඒකට තමයි මම ආශා කරන්නේ. அதுக்குத்தான் நான் விரும்புகிறேன். මම හැම වෙලේම ආසයි දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක්ගේ කටින් ආශිර්වාදය ප්‍රකාශ කරගන්න. நான் எப்பொழுதும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේගේ ඒ දිව්‍යමය ආශිර්වාදය එන්නේ මෙන්න මේ කටින්. මෙන්න මේ කටින් තමයි ඒ ආශිර්වාදය පිට වෙන්න ඕනේ. தேவனுடைய ஆசீர்வாதம் மனிதனுடைய நாவிலிருந்து தான் வர வேண்டும். එතකොට සභාවක ඉන්න කාන්තාවගෙන් එයිද එහෙම? சபையில் இருக்கிற பெண்களிடத்திலிருந்து அது வருமா? ඇදලිවන්තයෙක්ගෙන් එයිද ආශිර්වාදය? விசுவாசியிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருமா? මොකද මේ පදේ කියන්නේ? என்ன இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது? මගේ මෙහෙකරුවා කියන දේ ඉෂ්ට කරන என்னுடைய ஊழியக்காரன் செய்வதை நான் நிறைவேற்றுவேன். එහෙනම් දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවෙක් හැටියට මේ කට කියන්නේ ආශිර්වාද ලත්තන. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை பலம் உள்ளது. මේ 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 තොල් දෙක කියන්නේ ආශිර්වාද ලත්තන. ஆகவே இந்த உதடுகளை தேவ ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். එතුමගේ කටාරලා කියන්නේ ආශිර්වාද නිදහස් කරන්න. அவருடைய வாய்களை திறந்து ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க வேண்டும். ආශිර්වාදය තියෙන්නේ මේ තෙල් පහන් පූජා වට්ටි මල් වට්ටි වල නෙමෙයි. ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது இந்த எண்ணெய் இல்லை என்றால் இந்த பலிகளிலே அல்ல. හිතෝපදේශ 18:20 බලන්න මොකක්ද කියන්නේ. நீதிமொழிகள் 18:20 பாருங்க. මම තොල් වල ඵල ඇති කරනවා කියලා කියනවා. මම තොල් වල ඵලය නැත්නම් ආශිර්වාදය දෙන කෙනෙක් කියලා කියනවා. හිතෝපදේශ 18:20 18:20 பாருங்க.
හිතෝපදේශ 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவார். එමනිද කියන්නේ? තොල්වල ඵලය මම ලබා දෙනවා. அதாவது உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். මේ ගැන මම බයිබලෙන් ගොඩාක් තැන්වලින් පෙන්නලා දෙන්නම්. இதை பற்றி நான் அநேக இடங்கள்ல உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். අපි මේනකොට ගොඩාක් අයට විවිධාකාරයෙන් ආශිර්වාද කරලා තියෙනවා. நாங்கள் அநேகமாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். එක අම්මා කෙනෙක් අපිට රුපියල් 60,000ක මුදලක් ගෙනත් දුන්නා. ஒரு அம்மா எங்களிடத்தில் ஒரு தொகை பணத்தை கொண்டு මම යාගෙන් ගන්නවත් හිතුනේ නෑ යා එච්චරකට දුප්පත්. ஆனால் அந்த அம்மாவிடத்தில் நான் அதை வேண்டுவதில்லை, அந்த அளவுக்கு அவர்கள் வறுமையில் இருக்கிறார். අය ඉඩමක් විකුණලා ඒකෙන් කොටසක් තමයි ගෙනත් දුන්නේ අපිට. அவர்கள் ஒரு இடத்தை விற்று அதில் ஒரு பகுதியை தான் என்னிடத்துல கொண்டு ඉතින් வந்தார். මම ගොඩාක් භක්තිවන්තව යම්මනි යාඥා කළා. ஆகவே மிக உண்மையாக அவர்களுக்காக நான் හැබැයි ஜெபித்தேன். ගිහින් බලනකොට හැමදාම පුංචි ලෑලි ගහපු ගෙදරක ඉන්නවා. நான் எப்பொழுதும் போய் பார்க்கிற பொழுது சின்ன ஒரு ஓலை குடிசையில அந்த அம்மா අපි வாழ்ந்து සති දෙක තුනකට සැරයක් ගිහලා යාඥා කළා ආශිර්වාද කළා. 2-3 கிழமை போய் அவர்களுக்காக நான் ஜெபித்தேன், அவர்களை ஆசீர்வதித்தேன். කිසිම දෙයක් නැහැ. ஒன்றுமே நடக்கல. උන් එන්න දුප්පත්. வர வர அவர்கள் ஏழையாயிருந்தார்கள். අවුරුදු 3කට විතර පස්සේ 3 வருஷத்துக்கு பிறகு ඇය ඇවිල්ලා කියනවා அவ வந்து சொல்லுகிறாள், පාස්ටර් මගේ ගෙදරට යාඥා කරන්න එන්න පුළුවන්ද? பாஸ்டர் இந்த வீட்டை வந்து ஜெபிக்க முடியுமா? මම කොරයිත් මම එන්නම්. சரி நான் பாறேன். එයා කිව්වා අපේ ඒ ගෙදරට නෙවෙයි පාස්ටර්. அந்த வீட்டுக்கு அல்ல பாஸ்டர், ඒ ගෙදර තාම තියෙනවා. அந்த வீடு இன்னும் இருக்கிறது. මට ගයක් ගත්තා. நான் ஒரு வீடை வேண்டி இருக்கிறேன், මේ අහවල් තැන තියෙන්නේ. இந்த இடத்துல இருக்கிறது. මම කිව්වා ප්‍රශ්න කරන්න ගියේ නැහැ. நான் கேள்வி கேட்க போகவில்லை. මම කිව්වා රයිට් මම අපි එන්නම්. சரி நான் பாறேன். ඒ කිව්ව තැනට ගිහිල්ලා බලනකොට ලොකු උළු ගයක් විශාල වත්තක. ஆனால் நான் போய் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு தோட்டத்துல பெரிய ஒரு வீடு. අපි කිව්වා ඔයා මේ ගේ සල්ලි දීලා ගත්තද? நீங்க பணம் கொடுத்து இதை வேண்டினீர்களா? ඔව් පාස්ටර් සල්ලි දීලා ගත්තේ. பணம் கொடுத்து தான் வேண்டினோம். මොකද ලක්ෂ කීයක්ද? எத்தனை லட்சம்? පාස්ටර් මේක ලක්ෂ 28ක් වෙනවා. 28 லட்சம் வரும். මම බැංකු ලෝන් එකක් දැම්මද? பேங்க்ல லோன் எதுவும் போட்டீங்களா? නැහැ කිව්වා. இல்லைன்னு சொன்னார்கள். මොකද නවට කවුරුහරි සල්ලි දුන්නද? யாராவது பணம் கொடுத்தார்களா? නැහැ පාස්ටර්. இல்ல பாஸ்டர். මට තිබුණේ ඉතුරු වෙලා ලක්ෂ 3යි මගේ ඉඩම ඉක්ුණුප එකෙන්. எனக்கு 3 லட்சம் மீதியாக இருந்தது இடம் வித்த பொழுது. මම මේ කට්ටියට ඇවිල්ලා කිව්වා මගේ ලක්ෂ 3යි තියෙන්නේ. என்னிடத்துல 3 லட்சம் தான் இருக்கிறது. නමුත් මට මේ ගේ ගන්න ආසයි. ஆனா அந்த வீட்டை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். මෙච්චරයි නමුත් මගේ තියෙන්නේ. என்னிடத்துல இவ்வளவுதான் இருக்கிறது. ගේ අයිතිකාරයා කිව්වලු அந்த வீட்டு சொந்தக்காரன் சொன்னாரா, ගෙදර බඩු ඔක්කොමත් තියෙනවා. அந்த வீடு சாமான் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. අංග සම්පූර්ණ ගෙයක්. முழுமையாக கட்டப்பட்ட ஒரு வீடு. ඔයා මට ලක්ෂ 3 විතරක් දෙන්න. இந்த 3 லட்சத்தை மாத்திரம் எனக்கு මම தாருங்கள். ඔයාට මේ ඉඩම ලියලා දෙනවායි. நான் இந்த இடத்தை உங்களுக்கு எழுதி தருகிறேன். විශ්වාස කරන්න පුළුවන්ද? நம்ப முடிகிறதா? විශ්වාස කරන්න පුළුවන්ද? ඇයිද මම අර මුදල ගත්ත එක දුක්බරව ඇට යාඥා කළා. நான் அந்த கஷ்டமான அந்த தாயிடத்திலிருந்து அந்த பணத்தை வேண்டினேன், அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். එයාට මේ වගේ ඉරිදා දේශනා කළාම இந்த மாதிரி நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கின்ற பொழுது මුළු සතිය මුළුල්ලේම අම්මා ඒ වචනේ මෙනෙහි කරනවා. அதாவது முழு வாரமும் அந்த வசனத்தை அந்த அம்மா தியானிக்க ஆரம்பித்தார். ඒක අපි ඔප්පු උනේ அது எங்களுக்கு தெரிய வந்தது. අය අපේ වාහනේ දාගෙන යනකොට எங்களுடைய வாகனத்தில் அந்த அம்மாவை ஏற்றிக்கொண்டு මට போகிறது මතකයි සිකුරාද දවසක් வெள்ளிக்கிழமை நாளிலே. එයාම කියන ගියේ ඉරිදා පාස්ටර් කතා කළේ මේ දේවල් ගැන නේද කියලා. பாஸ்டர் நீங்க போன ஞாயிற்றுக்கிழமை இந்த 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 விஷயங்களை இல்ல நீங்க பேசுனீங்கன்னு சொன்னார்கள். මං කිව්වා ඔයා කම්පියුටර් අන්තරයක් නේ. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் போலன்னு சொல்லி நான் சொன்னேன். එයාකෝ නෑ පාස්ටර් මම මේ සතිය මුළුල්ලේ මේක මෙනෙහි කරනවා. இல்ல பாஸ்டர், நான் அந்த கிழமை முழுவதுமாக நான் அதை தியானித்தேன் என்று சொன்னார்கள். ඔවුන් තීරණය කරගත්තා එයාලා වෙන සභාවකට ගියේ කට්ටියක්. அவர்கள் வேறொரு சபைக்கு போனவர்கள். ඒ අම්මා කියනවා පාස්ටර් ඔයාලා ළඟ ජීවනය තියෙනවා. பாஸ்டர் உங்களிடத்திலே ஜீவன் ඒ இருக்கிறது, වචනය තියෙනවා. அந்த வசனம் இருக்கிறது. ඒ නිසායි අපි මේ එන්නේ. ஆகவேதான் நாங்க இங்க வருகிறோம். ආමෙන්. ஆமென். මම්වත් හිතුවේ නෑ ඒ වගේ අපේ මුඛයෙන් ප්‍රකාශ කරන දේවල් එච්චර ඉෂ්ට වෙනවයි කියලා. நான் கூட நம்பவில்லை எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை அந்த அளவு பலம் உள்ளதா என்று. මේ එක සාක්ෂියක් இது විතරයි. ஒரு சாட்சி மாத்திரம்தான். මේ වගේ කීපයක් අපිට තියෙන බෙදා ගන්න. இதை போல நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ඒ තැනට ඔයාලා එන්න ඕනේ. அந்த இடத்துக்கு நீங்க வர வேண்டும். මොකද්ද කියන්නේ දේශනාකාරයා පහේ නැවත பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் என்ன පූජාව දෙන්න ඉස්සෙල්ලා අසන්න හොඳට. பலிகளை நீங்கள் செலுத்தும் முன்பதாக පූජාව දැන් හොඳට ඉගෙනගෙන පූජාව දෙන්න. நன்றாக நீங்கள் அதை விளங்கிக் கொண்டு பலிகளை செலுத்த දෙන්න ඉස්සෙල්ලා හොඳට අහන්න. கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள்
நன்றாக செவி கொடுத்து கேளுங்கள். ඉතින් අම්මා පූජාව ගෙනල්ලා මට කිව්වා පාස්ටර් මේක අරගෙන මට රිසිට් එකක් දෙන්න. பாஸ்டர் இந்த காணிக்கை நீங்க வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு ரிசிட் தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. මං කිව්වා මේ රිසිට් දෙන්නේ නැහැ අපි. நான் ரிசிட் தர மாட்டேன். රිසිට් දෙන තැන තියෙනවා ආයේ සල්ලි ගිහිල්ලා එතෙන්ද දෙන්න. ரிசிட் தருகிற இடம் இருக்கு, நீங்க அங்க போய் அந்த ரிசிட்டை கொடுங்க. මට එපා මේක. இது எனக்கு வேணாம். ඔයා දෙන දේ දෙවියන් වහන්සේ විතරයි දකින්න ඕනේ. நீங்க கொடுக்கறத கடவுள் மட்டும்தான் பார்க்க வேணும். ඔයා දෙන දේ මම යොදවන්නෙත් මේ ගොඩනැගිල්ල හදන එකට. நீங்க தருகிறத நான் இந்த கட்டடத்துக்காகத்தான் நான் பயன்படுத்த. මුදල් ටික අතට අරගෙන කිව්වා නෑ පාස්ටර් මේකට යාඥා කරන්න. இல்ல பாஸ்டர் நீங்க இதை ஜெபிங்க. ඒකට අපි යාඥා කරපු දේ තමයි යසය 44:26 කිව්ව දේ තමයි ඉස්ත වෙලා තියෙන්නේ. நாங்கள் ஜெபித்த ஜெபந்தான் 44 ஏசாயா 44:24 சொல்லப்பட்டிருக்கிறது. අපි ගියා වූ බොහෝ ස්ථානවල මිනිස්සු මේකට ආශිර්වාද ලැබලා තියෙනවා. நாங்கள் போற அநேக இடங்கள்ல இந்த மாதிரி மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். එහෙනම් මෙතනින් ඔයාලා ආශිර්වාද ලබන්න ඕනේ. ஆகவே இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ආමෙන්. ஆமென். ඔයාලා ආශිර්වාද ලබන්න ඕනේ. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். එන්නම් වාලේ විතරක් එන්න එපා. வரவேணும்ன்றதுக்காக வர வேண்டாம். නිවාඩු නිසා එන්න එපා. லீவுன்றதால வர வேண்டாம். මේ පැරිස් දේශයේ අද සතුටු වෙලා කීප දෙනෙක් මෙතන ඉන්න එක ගැන. பாரிஸ் தேசத்துல நீங்க இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடியிருக்கிறது எனக்கு மிக சந்தோஷம். අපට අද ඉතාලියේ කණ්ඩායමක් එකතු කරගන්න බැරි වෙනවා තාමත්. இத்தாலி தேசத்திலே ஒரு சில கூட்டத்தை எங்களால இன்னும் சேர்க்க முடியாமல் இருக்கு. ඒ දවසේදී වුන් අයහපත් ක්‍රියාවල යෙදෙන්න දඟලනවා. இன்றைய நாள்ல தேவையற்ற விஷயத்துல போய் அவர்கள் நேரத்தை செலவழிக்க அவர்கள் උදේට කෙලින් යන මිනිස්සයා හවසට යන්නේ තව කෙනෙක්ගේ කරේ ඉලිලා වැනි உரிய நேரம் போற மனுஷன் பின்னிடத்துல வீடு வரும் பொழுது இன்னொரு மனுஷனுடைய தோல்ல சுமந்து கொண்டு வர வேண்டியா இருக்கிறது. අනාචාරයේ වැඩිපුරම හැසිරෙනවා. தேவையில்லாத விஷயங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். හැම කෙනෙක්ගේ මතේ බියර් කෑන්නකෝ අරක්කු බෝතලේ. எல்லாருடைய கைகளிலும் ஒரு பியர் இல்லாட்டி அந்த சாராய போத்தல். මේ ලංකාවේ අවුරුදු ගණන් සභාවට ගිය මිනිස්සු දකින්න අය වගේ. இலங்கையில வருஷக்கணக்காக போன மனுஷர்கள் நாங்க பார்க்கலாம். ඒ නිසා ඔයාලගේ ආශිර්වාදය වැඩි කරගන්න. ஆகவே நீங்கள் உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெருக்கிக் கொள்ளுங்கள். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පැමිණීම ඉතාම අතලඟයි. இயேசுனுடைய வருகை மிக சமீபம். එතෙන්ට ගන්නේ ශුද්ධවන්ත ජනතාවක් මිස අපවිත්‍ර ජනතාවක් නෙවෙයි. அந்த இடத்திலே போவது பரிசுத்தமான ஜனங்களை மாத்திரம்தான், பரிசுத்தம் இல்லாதவர்கள் போக முடியாது. ඒ නිසා හොඳට වචනේ අහන්න. ஆகவே நன்றாக வசனத்தை கேளுங்கள். ඒකට මෙතන කියනවා අපිට කියන්න පුළුවන් පූජාව වරද්දගත්තා අතීතයේ අපිට ඕන තරම් පාඩම් තියෙනවා. பிடியான விதத்திலே பழி செலுத்தினவர்களை பற்றி நீங்க நிறைய பாடத்தை எங்களால சொல்ல முடியும். හොඳ භක්තිවන්ත මිනිස්සු. நல்ல பக்தியான மனிதர்கள். නමුත් පූජාව වරද්දගත්තා. ஆனால் பிழையான பலிகளை அவர்கள். ඔයාලා පූජාවක් ගන්න මේ වැටුපක් ගන්නකොට அவை நீங்கள் ஒரு பலியை செலுத்த போகிறீர்கள். අතට මුදලක් ගන්නකොට கையில ஒரு பணத்தை எடுக்கிற பொழுது ඒකෙන් කීය හරි අයින් කරන්න. எவ்வளவாவது நீங்க அதுல ஆண்டவருக்கு 10ද 5ද 20ද 50ද ඒක අදාළ නැහැ. அது நீங்க 100க்கு 10 இல்லாட்டி 100க்கு 50 அப்படி ஏதாவது ஒரு தொகையை நீங்க கடவுளுக்காக. උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ පළමු ඵලය පිරිසුදු ඵලය තමයි බලාපොරොත්තු. ஆண்டவர் முதற்கனியை பரிசுத்தமான காணிக்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ඔයාලා ගන්න වැටුපෙන් කීයක් හරි ඔයාලම යාඥා කළා ස්වාමී මම මේක අයින් කරනවා. ஆண்டவரே நான் இதை உமக்காக நான் வேறு பிரித்து මේක வைக்கிறேன். මගේ පාස්ටර්ට මම ගිහිල්ලා දෙනවා. இதை நான் போய் பாஸ்டருக்கு கொடுக்க போகிறேன். පඩිය ගන්න දවසට හැමදාම ලියුම් කවරයක් වෙනම තියාගන්න. நீங்கள் சம்பளம் முடங்கும் பொழுது வேற ஒரு என்வலப் கவர் வச்சுக்கொள்ளுங்க. ළම ලියලා නෙවෙයි. பேர் எழுதி இல்ல. ඔයාලා තීරණය කරගන්න මුදල අරගෙන நீங்க தீர்மானம் பண்ணுங்க, பணத்தை எடுத்து පාස්ටර් ඉතා ඉක්මනින් හම්බෙලා ගන්න පාස්ටර් මේකට ආශිර්වාද කරනවා. பாஸ்டர் நீங்க இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ඒතකොට පාස්ටර්ගේ කටින් අර වගේ ආශිර්වාද නිදහස් වෙන්න ඕනේ. பாஸ்டருடைய வாயிலிருந்து அந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ඔය வரும். පූජාරන් කියන්න ඕන අනේ ස්වාමී මේ සහෝදරට ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே இந்த சகோதரனை ஆசீர்வதியும் என்று நீங்க சொல்லுங்க. මේ දුන්න වගේ ඌට තව තවත් වැඩියෙන් ලැබෙන්න සලස්වා. ஆண்டவரே கொடுத்தது போல இன்னும் மென்மேலும் ඌට ஆசீர்வதிக்கப்படுவார். රැකියාවේ තව තවත් වරප්‍රසාද දෙන්න. இன்னும் நல்ல வேலைகளை அதிகமாக ஆசீர்வதித்து கொடுங்கன்னு சொல்லுங்க. ස්වාමීන් ඌට තව තවත් යම් ආදායම් මාර්ග මුණගස්වන්න ලබා දෙන්න. இன்னும் நிறைய இவர்களுக்கு ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள். එතකොට ඒසාය 44 කියනවා වගේ அப்பொழுது ஏசாயா 44 சொல்லப்பட்ட பிரகாரம் දේව සේවකයෙක් හැටියට ඌගේ කටින් ප්‍රකාශ වෙන தேவ ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் போல දෙවන්ව ශිෂ්ට කරලා ස්ථීර කරනවා. ஆண்டவர் அதை நிரூபிப்பார். පැහැදිලිද කිව්වද? சொன்னது உங்களுக்கு விளங்குறதா? ඒ වගේ මෙතෙක්කල් පූජාවල් දුන්නාද? இப்படியாக நீங்கள் பலி செலுத்தி இருக்கிறீர்களா? නැත්නම් දීලා කිව්වද අපි 10න් කොටස දුන්නා, අපි 10න් කොටස දුන්නා, අපි 10න් කොටස දීලා තියෙනවා. இல்லாட்டி நாங்கள் தசமா கொடுத்தோம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். කොහොමද කරේ? எப்படி செய்தீர்கள்? මට ගොඩාක් අය සමහර කෙනා අපි 10න් කොටස දෙනවනේ.
நாங்க தசமாகம் கொடுக்குறோம் தானே. සමහරට මං කියලා ඌ දසයෙන් කොටස දීලා නිරේට යන්නකෝ. நான் சிலரை பார்த்து சொல்லுவேன், நீங்க அப்படி தசமாகம் கொடுத்து நீங்க நரகத்துக்கு போங்களேன். යන්නේ නැද්ද? போக மாட்டார்களா? අනිවාර්යෙන් යනවා. கட்டாயம் அவர்கள் போவார்கள். යේසුස් වහන්සේ කිව්ව දේ කරලා නෑ මිනිස්සු. இயேசு சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. යේසුස් වහන්සේ කිව්වේ දකුණත දෙනව නම් වමත දැනගන්න එපා. அதாவது வலதுகரம் கொடுக்கிறதை இடதுகரத்துக்கு தெரியக்கூடாது. ඒක පූජාව රහසක් වෙන්න ඕන. அது பலியினுடைய பலி செலுத்துவது ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். ඒක පාස්ටර් ඔයා විතරයි දැනගන්න ඕනේ. பாஸ்டர் மாத்திரம்தான் அதை அறிய வேணும். නමුත් අද පරිපාලන දේවල්වලට ඕන නිසා ලියනවා. இன்னைக்கு மற்ற மக்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுதுகிறார்கள், எழுதி கொண்டே இருக்கிறார். පාස්ටර් ගීතුකම තමයි ඒ මුදල් එකතු කරලා සභාවේ වර්ධනයට යොදවන්නේ. பாஸ்டருடைய பொறுப்பு தான் அந்த பணத்தை சேகரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதை கட்ட வேண்டும். ඒවා සේවයට යොදවන එක. அதை ஊழியத்துக்கு செலவழிக்க வேண்டும். ඔබේ පාස්ටර් ගැන ඔබ වග කියන්න අවශ්‍ය නැහැ. உங்களுடைய பாஸ்டரை குறித்த பொறுப்பு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. එයා එකේ කනවද බොනවද වියදම් කරනවද ඒක ඔබට අදාළ නැහැ. அவர் குடிக்கிறாரா, சாப்பிடுறாரா, என்ன செய்யறாரா, என்ன செலவழிக்கிறார், මම මේ කතා කරන්නේ මං ගැන මං කරපු දේවල් ගැන. நான் செய்ததுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். මම දෙනවා මට අදාළ නැහැ එයාගේ යමුනට වියදම් කරන්න කියලා. நான் கொடுத்தால் அவர் என்னது செலவழிக்கிறார் என்று நான் பார்க்க மாட்டேன். එයා ඒක යහපත් දෙයකට දෙනවා නම් මට ආසයි තව තවත් දෙන්න. அவர் நல்லதுக்கு அதை செலவழித்தால் இன்னும் கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். අපේ ඉන්දියාවේ කෝඩිනේට් කරපු පාස්ටර්ට තමයි මම මුදල් දුන්නේ. இந்தியாவிலே எங்களை கோஆர்டினேட் செய்த ஒரு பாஸ்டருக்கு தான் நான் பணத்தை ඒක ලස්සන උගත් දේවල් කළා. நிறைய விஷயங்களை அவர் செய்தார். මට තව තවත් ආසයි උන්ට දීලා යම් දේවල් කරා. இன்னும் அவருக்கு கொடுத்து நான் சில விஷயங்களை செய்ய எனக்கு விருப்பமாக අයි இருக்கு. මගේ ඇස් වලට දැක්කා. என்று நான் கண்களினாலே அதை பார்த்தேன். පාස්ටර්ස් වලට කණ්ඩ වියදම් කළා. பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுத்தார்கள், ළමයින්ට කණ්ඩ වියදම් කළා. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள், මේ බස් වලට හයර් වලට වියදම් කළා. பஸ்களுக்கு அவர்கள் செலவழித்தார்கள். ආස නැද්ද එහෙම කොට වියදම් කරන්න? அப்படி விருப்பம் இல்லையா? මට ආසයි තවත් උන්ට වියදම් කරන්න. எனக்கு விருப்பம் இன்னும் அப்படிப்பட்ட එහෙම ஒரு කරනකොට මට ඒක ආශිර්වාදයක්. அப்படி நான் செய்யும் பொழுது அது எனக்கு ஆசீர்வாதம். පැහැදිලිද කිව්වද? உங்களுக்கு விருப்பம் தெளிவா இருக்கிறீங்களா? මට ඒක අනිතක කරන දේ මට අදාළත් නැහැ. அவர் சொன்னது எனக்கு அவர் செய்தது செல்லும் இல்லை. මම පූජාවක් වශයෙන් දුන්නා නම් ඒක මම වහක බලා ගන්න ඕනේ. ඒකට උගින් ආශිර්වාද ලබලා මම වහක බලා ගන්න ඕනේ. நான் அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு நான் அதை திரும்பி பார்க்க கூடாது. தேவ ஆசீர்வாதத்தை நிமித்தம் ඉතින් මෙවැනි තැන් වල හොයාගන්න. இப்படிப்பட்ட இடங்களை நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்கள். මතන පාස්ටර් නම මේ වගේ හදවතක් තියෙන හොඳ හදවතක් තියෙන කෙනෙක්. பாஸ்டர் நவம் அந்த மாதிரியான ஒரு உள்ளம் கொண்டவர். ඔහු ගැනම කියනවා නේද? දැන් என்ன பற்றி சொல்லுவார் தானே? ඒක මම දකිනවා. அதை நான் பார்க்கிறேன். ගොඩාක් පාස්ටර්ස් ළඟට ගිහපම ඉල්ලන්නේ නැතුව අපෙන් සල්ලි ඉල්ලනවා. சில பாஸ்டர் இடத்திலே போய் கேட்காத விதமாக அவர்கள் பணம் கேட்பார்கள். දැන් සල්ලි ඉල්ලන්නේ නැහැ ගොඩක් අය. இன்றைக்கு அநேகர் பணம் கேட்பதில்லை. එලා කියන පාස්ටර් මේ යාඥා කරන්න මගේ වහලේ උළු ගැලවිලා. பாஸ்டர் எனக்கா ஜெபிங்கள், என்னுடைய கூரை கொஞ்சம் මගේ සභාවේ සවුන්ස් නැහැ. எந்த சபையில சவுண்ட்ஸ் இல்லை, මට යන්න வாகනයක් නැහැ. எனக்கு போறதுக்கு ஒரு வாகனம் இல்லை. අනේ පාස්ටර් යාඥා කරන්නකෝ. பாஸ்டர் எனக்கா ஜெபிங்க. අන්න ඒවා ගැන මම ප්‍රවේශම් වෙනවා. அப்படின்றவர்களை பற்றி நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன். එයා දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක් නම් ஊழியக்காரர்களாக இருந்தால் එයා ඉල්ල ගන්නවා දෙවියන් වහන්සේගේ. தேவனிடத்திலே அவர் கேட்க வேண்டும். එයා ඒකට ජනතාවට ආශිර්වාද කරන කෙනෙක් නම් ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக එයා இருந்தால் ආශිර්වාද බැංකුවක්. அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் வங்கி. අපි කවදාකවත් තව කෙනෙක්ගෙන් ඉල්ලන්නේ නැහැ. ஒரு நாளும் நாம் மற்ற இடத்திலே கேட்க மாட்டோம். බැංකුවකින් හිස්සලත් නැහැ. பேங்க்ல குறையே இருக்காது. දවස් පත අපි ආශිර්වාද ලබනවා. எந்த நாளும் நாங்க ஆசீர்வாதம் பெறுவோம். මීට මාස දෙකකට පෙර 2 மாசத்துக்கு முன்பதாக මුදල් කෝටි ගණක් වියදම් කරලවත් කරන්න බැරි பணத்தை கோடிக்கணக்காக செலவழிக்க முடியாத ஒரு காரியத்தை බලවත් ආශිර්වාද දෙකක් අපි ලැබුවා. பெரிய ஒரு ஆசீர்வாதம் 2 நாங்கள் එකක් මගේ දෙවෙනි දුව ලංකාව ඉඳලා ජර්මනියට ඇවිල්ලා ඉතාලියට ආවා. இரண்டாவது மகள் இலங்கையிலிருந்து ஜெர்மனிக்கு வந்து இத்தாலிக்கு வந்தார்கள். ඒ අපිව බලන්න ආවා. ඊට පස්සේ ඇගේ වීසා ගත්තේ වුණා. ඒ අසනීප වුණා. அவர்கள் எங்களை பார்க்க வந்தார்கள். அவருக்கு சுயநலம் ஏற்பட்டது. රෝහලේ නතර කරාට පස්සේ වෛද්‍යරු කියනවා ඒව නිදහස් කරන්න බෑ. வைத்தியசாலை அனுமதித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவாள நாங்க விடையிலாது දවසකට ඊරෝ 1000 ගාන ගෙවන්න ඕනේ කියලා. நாளுக்கு 1000 ரூபாய்க்கு மேல நாங்க கட்ட பண்ண முடியும். අපිට කලන්ත ඇදලා වැටුන්නේ නැති එක විතරයි தலை சுத்தி கீழே விழாத ஒரே ஒரு குறை தான். ලොකු බයක් අපිට. எங்களுக்கு பெரிய பயம் ஏற்பட்டது. ඊරෝ 1000 දවසකට දවස් 5ක් ගිහිලා ඒකට ඊරෝ 5000ක් දෙන්න ඕනේ. அப்ப 5 நாளைக்கு 5000 ரூபாய் நாங்க கொடுப்போம். අපි එහෙට දිව්වා මෙහෙට දිව්වා. நாங்க இங்க எல்லாம் ஓடினோம். ඉමිග්‍රේෂන් එකට ගියා. இமிகிரேஷனுக்கு போனோம். බෙහෙත් කාඩ් හදන්න ගියා. மருந்து கார்டு செய்ய போனோம். කිසිම තැනකින් බැරි වුණා.
எல்லா இடத்துல முடியாம போயிட்டு. එක දවසක් ඉමිග්‍රේෂන් එකට ගියා. ஒரு நாள் இமிகிரேஷனுக்கு போனோம். එතනින් කෝ අපි මුකුත් කරන්න බෑ. அவர்கிட்ட சொன்னாங்க எங்களால ஒண்ணு செய்ய முடியாது, අපොයින්ට්මන්ට් එකක් දාන්න. ஒரு அப்பாயின்மெண்ட் தாங்க. අපොයින්ට්මන්ට් දාන ලෝයර්ස්ලා එයාලා බ්ලොක් කරලා அப்பாயின்மெண்ட் போட்டு அவர்கள் எல்லாரும் அதை பிளாக் பண்ணி விட்டாங்க. ඉමිග්‍රේෂන් එකේ අපොයින්ට්මන්ට් දෙන එක සම්පූර්ණයෙන්ම නතර කරලා இமிகிரேஷன் செய்யற இடத்துல எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. දැන් දවස් 10 12 ඔහොම ගියා. இப்படி 10-12 நாள் போய்விட்டது. එක දවසක් අපි ගොඩාක් උත්සාහ ගත්තා. ஒரு நாள் நாங்க மிக முயற்சி செய்தோம். හැබැයි දන ගැහුවෙත් නෑ, නිරාහාර හිටියෙත් නෑ. ஆனா உபாசிக்கவில்லை, நான் முழங்கால் படியிடவில்லை. මගේ ලොකු දුව ගියා යාගේ ලෝය හම්බෙන්න. என்னுடைய பெரிய மகள் லோயரை சந்திக்க போனார்கள். ඒ ලෝය කියලා තිබුණා චලනේ බෑ, අපොයින්ට්මන්ට් මුකුත්ම නැහැ. அவர் சொன்னார் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்ல, ලැබුණත් අද හෙට ලැබෙන්නේ නැහැ. இன்றைக்கு நாளைக்கு அது கிடைக்காது, මාස 3කට වඩා යයි. 3 மாசம் செல்லும். එහෙමද කියලා බලාපොරොත්තු සුන් කරගෙන එළියට බහැලා. அவர் அப்படி சொல்லி விட்டு வெளியில வந்தார். එළියට බහැලා මේ ඉමිග්‍රේෂන් එකේ ලින්ක් එකට ගිහිල්ලා තියෙනවා. அவர் வந்து ஒரு இமிகிரேஷன் ஒரு லைனுக்குள்ள போயிருக்கிறார். එතකොට මේ ලින්ක් එක ටක් ගාලා ඕපන් වෙලා. அந்த லிங்க் வந்து திடீரென்று அது திறக்கப்பட்டிருக்கு. මේ ටක් ගාලා දුවගෙන ගිහිල්ලා ආපහු ලෝයට පෙන්වලු මේ මේක ඕපන් වෙලා ලෝය. இது திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லோயர் இடத்துல போய் காட்டினார். නමුත් ඕපන් වුණාට මාස 3කට වඩා කල් යනවා චලනේ කිව්වලු. அவர் அது திறக்கப்பட்டாலும் 3 மாசத்துக்கு கிட்ட செல்லும். නමුත් මේ ඔක්කොම අවශ්‍ය දේවල් පුරවලා ඇප්ලිකේෂන් එක සෙන්ඩ් කරාට පස්සේ ஆனால் எல்லாவற்றையும் நிரப்பி ஒரு அப்ளிகேஷனை அனுப்பினது என்பதாக ඒකෙන් මැසේජ් එකක් එනවලු. அதுல ஒரு மெசேஜ் வருமாம், හෙට දවල් 11:30ට ඉමිග්‍රේෂන් එන්න කියලා. நாளைக்கு 11 மணிக்கு நீங்க இமிகிரேஷன் வாங்க. ආමෙන්. ஆமென். හස්කමක් නේද? அற்புதம் இல்லையா? මාස 3ක් යනවා කිව්ව එක 3 மாசம் செல்லும் என்றவர்கள், පහුවදාම එන්න කියලා. ஆனா நீங்க நாளைக்கு வாங்கன்னு ඊට சொல்லுவாங்க. පස්සේ එතන ඔක්කොම වෙනකොට දවස් 18ක් ගියා. அப்படி 10-18 நாள் போனது. ඊරෝ 18000ක් ගෙවන්න තිබුණ එක 18,000 கட்ட வேண்டிய இடத்துல අපිට ඊරෝ 2000කට බැස්සා. 2,000 நாங்க கட்டினோம். ආමෙන්. ஆமென். අපි දෙවියන් වහන්සේ අදහුවේ නැත්නම් අපි මොකක් වෙයිද? நாங்கள் ஆண்டவரை தொழுதுகவில்லை என்றால் எங்களுக்கு என்ன நடக்கும்? අපි යේසුස් වහන්සේ අපේ ස්වාමීන් වහන්සේ කියලා පිළිගෙන තිබුණ නැත්නම් අපි ප්‍රශ්න නේද? இயேசுவை ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய பிரச்சனைக்கு முடிவிருந்தது. සමහර මුදල් ගෙවා ගන්න බැරුව හිරේ சில පවා நேரத்தில் நாங்கள் பணத்தை கட்ட முடியாமல் இருந்திருக்கும். අනිත් එක මම අසනීප වුණා. அடுத்தது நான் சுகீனப்பட்டிருந்தேன். මට තද බල අසනීපයක් වගේ පෙන්වයි කට්ටිය. எனக்கு மிக சுகீனமாக இருந்தது. මම ස්කෑන් කරනවා, என்னை ஸ்கேன் பண்ணினார்கள், ටීවී කරනවා. ரேடியோ செய்தார்கள். මගේ හાર્ට් එකේ පෙන්වනවා මෙහෙම එකක් වැඩ කරනවා. என்னுடைய ஹார்ட்ல இப்படி Calculate பண்ணி. சின்ன ஏதோ ஒரு இது வேலை செய்கிறது. කිව්වා හાર્ට් එක වගේ ලොකුයි, உங்களுடைய இருதயம் பெரிதாக இருக்கிறது, ඔපරේෂන් එකක් කරන්න වෙනවා. ஆபரேஷனோடு செய்ய வேண்டியிருக்கிறது. ඊට පස්සේ මාව MRI එකට දැම්ම අය දවස් திரும்பவும் என்ன ஒரு நாள் எம்ஆர்ஐக்கு போட்டார்கள். 9කට පස්සේ එක කළේ. 9 நாளைக்கு பிறகு செய்தார்கள். දැන් මෙයාලා බලාපොරොත්තු ඉන්නවා මාව ඔපරේෂන් කරන්න. இவங்க எதிர்பார்த்து இருந்தாங்க என்ன ஆபரேஷன் பண்ண. මට තවත් දින කිහිපෙකින් ඉන්දියාවට යන්න ඕනේ. நான் கொஞ்ச நாள்ல நான் இந்தியாவுக்கு போக வேண்டும். ඒවා ඔක්කොම සූදානම් කරලා எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. මම කාටවත් කිව්වේ නෑ ආඥා කරන්න. நான் யாரிடையும் ஜெபிக்கும்படி செல்லவில்லை. ඒ වගේ දවසක පාස්ටර් නවම් මට කතා කරලා කියනවා பாஸ்டர் நவம் என்னட்ட சொன்னார், බයිබල් අධ්‍යයනය කරන්න පුළුවන්ද? நீங்க ஒரு வசனத்தை இன்றைக்கு கொடுக்க முடியும். මම පාස්ටර් මම රෝහලේ ඉන්නේ අද බැරි වෙයි. பாஸ்டர் நான் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், என்னால முடியாது. මම එතන මම කිව්වේ නෑ මොකද්ද ප්‍රශ්නය කියලා. நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு சொல்ல இல்லை. දන්න අපි උනේ හැමදාම යාඥා කරනවා යාලා. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆட்சேபிக்கிறீர்கள். MRI එක අරන් එදා හවස විශේෂඥ ડોක්ටර් ඇවිල්ලා කියනවා எம்ஆர்ஐ கொண்டு வந்த அந்த டாக்டர் விசேஷமாக சொல்லுகிறார், සරත් ඔයාලට කිසිදු අසනීපයක් නැහැ හෙට ටිකට් කපනවායි කියලා. சரத் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, நீங்க நாளைக்கு டிக்கெட் போட்டுறீங்க. හාස්කමක් නෙවෙයිද? அற்புதம் தானே? මේ ගිය මාසේ වෙච්ච දෙයක්. இது போன மாசம் நடந்த சம்பவம். සල්ලි කෝටි ගාණක් වියදම් කරලවත් கோடிக்கணக்காக சல்லி பணத்தை செலவழித்தும் මේ වගේ නිදහස් වෙන්න පුළුවන්ද? இத மாதிரி இதிலிருந்து விடுதலை பெற முடியுமா? අද සමහර අයගේ heart attack එකට ලක්ෂ 40-50 වියදම් කරලා. இன்னைக்கு சிலருடைய ஹார்ட் அட்டாக் 40 லட்சத்துக்கு மேல செலவழிக்கிறாங்க. මේ නිසා තමයි තව තවත් රෑ දවල් දෙකේ දෙවියන් වහන්සේගේ වචන රැගෙන යන්නේ. ஆகவே இது நிமித்தமாகத்தான் இரவு பகலாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறோம். මම ඊට දින කිහිපෙක පස්සේ ඉන්දියාවට ගිහලා මුළු දවස් 20ම ඇවිද්දා. இந்தியாவுக்கு நான் போய் 20 நாளாக நான் இந்தியா எல்லா இடமும் நான் நடந்து சென்றேன். විශාල සෙනගක් හිටියා. நிறைய சனங்கள் இருந்தார்கள். භාෂා 3කින් පරිවර්තනය වුණා. 3 பாஷையில மொழிபெயர்க்கப்பட்டது. නමුත් මගේ ජීවිතේ අවුරුදු 9කට පස්සේ මම ලොකු සතුටක් ප්‍රීතියක් ලැබුවා නිසා. 9 வருஷத்துக்கு பிறகு நான் பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த நாளில் அனுபவிச்சேன். ඒ නිසා මගේ ප්‍රේමවන්ත සහෝදර அன்பான சகோதர சகோதரிகளே, ජේසුස් වහන්සේ වෙතට එන්න. இயேசுவிடத்திலே வாருங்கள். කවුරුත් දිහා බලන්න එපා. யாரை பற்றி நீங்க பார்க்க வேணாம். වචනේ මෙනෙහි කරන්න. வசனத்தை தியானிங்க. හැම වෙලාවෙම වචනය තුල ජීවත් වෙන්න. எப்பொழுதும் வசனத்துக்குள்ள வாழுங்க. අතන මෙතන දුවන්න එපා. அங்க இங்க நீங்க ஓட வேண்டாம். මේ වගේ පුංචි සභාව තමයි යේසුස් වහන්සේ තෝරාගන්නේ.
இந்த மாதிரி சின்ன சபையை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ලොකු සභාවක මේ වගේ කොච්චර තෝරලා පහදලා දුන්නත් பெரிய சபையில நீங்க இவ்வளவுதான் கேட்டாலும் මිනිස්සු ඉතා ඉක්මනින් බලාගෙන ඉන්නේ දැන් යක්කු වෙලවයිද மனிதர்கள் பார்த்தோன்னா இப்ப பிசாசு දැන් අපේ පාස්ටර් හාස්කම් කරයිද எங்கட பாச அற்புதம் செய்வாரா? දැන් මොනවද සිද්ධ වෙන්නේ இப்ப என்ன நடக்க போகுது? නැද්ද? போமா இல்லையா? ඒ වගේ සභාවල වීඩියෝස් අරන් බලන්න. அவருடைய சபையில வீடியோக்கள் நீங்க எடுத்து අර பாருங்க. එළවන යක්කු දිහා බලාගෙන ගොඩක් අය ඉන්නවා. நிறைய அந்த பிசாசுத்திரத்துல பார்த்து கொண்டே இருப்பார்கள். ගොඩක් අය දන්නේ නැහැ. எனக்கு தெரியாது. අර එළවන යක්ෂයා ඒ සභාවේ ඒ ගොඩනැගිල්ල ඇතුලේ කාට හරි රිංගනවා. அந்த இடத்துல திறத்தப்படுகிற அந்த பிசாசு வேறு யாரிடத்திலேயாவது போய் ஒளிஞ்சு கொள்ளும். මම මේව දැක්ක නිසා සත්‍ය අත්දැක්ක නිසා තමයි මම මෙහෙම කතා කරන්නේ. நான் இதை கண்டதால அனுபவிச்சதால நான் உங்களுக்கு சொல்லுறேன். පැහැදිලිද? අපේ සභාවත් ඒක වුණා. எங்கட சபையிலும் இது நடந்தது. අපි යක්ෂයෝ එළවනකොට තව කෙනෙකුට අතුල් වුණා. நாங்க பிசாசு திருத்தும் பொழுது இன்னொருவருக்குள்ள போய் ඒකට එයාට යාඥාවකට තව කෙනෙකුට රිංගනවා. அவருக்கு ஜெபிக்கும் பொழுது மற்றவருக்குள்ள போயிடும். ඉතින් ඇවිල්ලා ඉන්න ජනතාව කියනවා පාස්ටර්ට පුදුම බලයක් නේ තියෙන්නේ. வந்து பாக்குற புது அவர்களுக்கு பாஸ்டர்களுக்கு பெரிய ஒரு வல்லமை இருக்கு. පාස්ටර් පවර්ෆුල් පාස්ටර්. பவர்ஃபுல் பாஸ்டர் යක්කු එළවනවා. பிசாசு திறத்துறார். හැබැයි අභිරහස දන්නේ නැහැ. ஆனால் அதனுடைய தாற்பயம் මේ தெரியும். අභිරහස මම දැනගත්තට පස්සේ තමයි සභාවෙන් එළියට මම ගියේ. இதை நான் கண்டுபிடித்த என்பதாக சபைக்குள்ள இருந்து நான் வெளியே ඕන තරම් යක්කු නටපල්ලා මම උඹලත් එක්ක නටන්නේ නැහැ. நீங்க வேண்டிய அளவு பிசாசோட ஆடுங்க, நான் உங்களோட வர மாட்டேன். වචනේ අහන ඇයට වචනේ රැගෙන යනවා. வசனத்தை கேட்பவர்களுக்கு வசனத்தை கொண்டு போவேன். ඉන්දියාවේ බොහෝ කාන්තාවෝ ආවා. இந்தியாவில் அநேக பெண்கள் வந்தார்கள். අත තියෙනකොට කෑ ගැහුවා. கையை வைக்கும் பொழுது சத்தம் போட்டார்கள். යාඥා කළා යක්ෂයා වෙලවලා මම ඒ අය අතහැරලා මම අනිත් අයට යාඥා කළා. செபித்து விட்டு அவர்கள் விட்டு நான் மற்றவர்களிடத்தை போய் මොකද අපි ගියේ යක්ෂයෝ එක්ක நටන්න නෙවෙයි. நாங்க பிசாசு ஆட்ட அங்க போகவில்லை. අපි ගියේ මේ යක්කුත් එක්ක ඩාන්ස් කරන්න නෙවෙයි. பிசாசோடு நாங்க ஆட போகவில்லை. මේ සත්‍යතාවයේ වචනය இந்த சத்திய வசனத்தை நாங்கள் சொல்லுவதற்கு போனோம். මේ වචනය කතා කරනකොට බලන්න නිදහස් වෙනවා. வசனத்தை சொல்லுகிற பொழுது விடுதலை அடைந்தார்கள். පැහැදිලිද? தெளிவா ඉතින් මේ ගැන ගොඩාක් ඔබට කතා කරන්න පුළුවන්. நிறைய நான் பேச முடியும். අතන පාස දැන් කාලේ ඉවරයි. காலை right. ගොඩාක් කතා කරන්න පුළුවන්. நிறைய பேச முடியும். දෙවියන් වහන්සේගේ සලස්ම නම් නැවත ඔයාලගේ මුහුණ දකින්න මාව ගෙනේ. ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களுடைய முகத்தை பார்க்க ஆண்டவர் என்னை கொண்டு ඉතින් வரும். අද දවසේ මට ගොඩාක් සතුටුයි. இன்றைக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். මේ වගේ ස්ථාන දෙකක ඔබට වචනය කතා කරන්න පුළුවන්. ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்கள் மத்தியில பேசுவதற்கு ඊයේ මම හිතුවා අයි මම පැරිස් වලට ආවේ කවුරුත් මේ நான் හම්බෙන්න ආවේ நேற்று නැහැ. யோசிச்சேன், ஏன் நான் பரிசுக்கு வந்தேன். ஒருவரும் எனக்கு டெலிபோன் அடிக்கிற பொழுது பாஸ்டருக்கு ஒருத்தரும் ஆன்சர் பண்ணேன். ඒ නිසා මේ දුප්පත් දිනදු වචනේ අහන මිනිස්සු අතරට මම යනවා මෙතනින් පස්සේ මම පැරිස් එන්නේ නැහැ කියලා හිතාගෙන அப்ப හිටියා. அவர் என்னிடத்துல சொன்னார், நான் இனி பரிசுக்கு வர மாட்டேன், கஷ்டப்பட்ட என்னுடைய வசனத்தை கேட்கிற மக்கள் மத்தியில தான் நான் போறேன்னு சொல்லி நேற்று கவலையா என்னிடத்துல சொல்லிக் கொண்டு මොකද අපේ කාලය වටිනවා. என்னோட அந்த கால நேரங்கள் மிகவும் பெருமதியானது. නමුත් ඔබ සූදානම් නම් ඔබට යමක් තේරුණා නම් දෙවියන් වහන්සේ මාව නැවත ගෙනේ. ஆனால் உங்களுக்கு ஏதாவது விளங்கி இருந்தால் மீண்டுமாக අපි නැගිටලා යාඥා කරමු. எழும்பி இருந்து ஜெபம் பண்ணுவோம். ප්‍රේමවන්ත දෙවි සමිඳුනි அன்பின் ஆண்டவரே, මේ ආදරණීය සහෝදර සහෝදරයන් දරුවන් නිසා ස්තුතියි. இந்த அன்பான சகோதர சகோதரர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். මේ අට ආශිර්වාද කරන්න කියලා ඉල්ලනවා. இவர்களை நான் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். ඒ යෙසය 44 කිව්වා වගේ ஏசாயா 44 சொல்லப்பட்டது ඔබ වහන්සේගේ මෙහෙකරුවෙක් හැටියට உங்களுடைய ஊழியக்காரனாக ස්වාමිනේ මේ මුඛයෙන් ප්‍රකාශ කරපු සියලුම වචන ஆண்டவரே, உம்முடைய வசனத்து வாயிலிருந்து சொல்லப்பட்ட வசனங்கள் ඔවුන්ට ආශිර්වාදයක් වෙන්න සලස්වා. அவளுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி ஜெபிக்கிறேன். ඔබ වහන්සේගේ මෙහෙකරුවන් දෙදෙනෙක් හැටියට අපි දෙන්නම ආශිර්වාද නිදහස් කරමු. உங்களுடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம். දැන් මේ සහෝදරයන් දරුවන් මත இந்த சகோதர சகோதரி பிள்ளைகள் மத்தியிலே ඔබ වහන්සේගේ දැනගන්නේ ඒ ආත්මය නිදහස් කරන්නට කියලා. உண்மை அறிந்து கொள்ளும் அந்த ஆவியானவர் இடைபடுவாராக. නාසරිය ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා. நாசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். මෙයාගේ ප්‍රශ්නය ගැටලුව වේදනාව இவருடைய பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், හිගකම රෝගය කනස්සල්ල எல்லாவித வறுமைகள் කුමක්වත් என்னவாக இருந்தாலும் නාසරිය ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඒවා දුරව කියලා අන්න කරනවා. இயேசுவின் நாமத்தினாலே போகும்படி கட்டளை விடும். සාතන් ඔබට ඉන්න බෑ මේ මනුෂ්‍යයන් තුල. சாத்தானே, உனக்கு இந்த மனிதர்களுக்குள்ள இருக்க முடியாது. අඥානකම මෝඩකම දුබලකම තියෙන්න බෑ. அறிவின்மை, எல்லாவித தீமைகள் இவர்களுக்குள்ள இருக்க முடியாது. ඒවා මේ සහෝදර සහෝදරයන් පිටවලා ඵලයව කියලා අන්න කරනවා. இவர்கள் எதிலிருந்து வெளிப்பட்டு போகும்படியாய் நான் ඒ கட்டளை වගේ விடுகிறேன். පාතාලේ වැටිලා විනාශ වෙලා දුරව කියලා අන්න. பாதாளத்துக்கு போகும்படி நான் கட்டளை விடுகிறேன். ස්වාමිනේ මෙයාට ආශිර්වාද කරා. ஆண்டவரே, இவளை ஆசீர்வதியும். මෙයාට නාසරිය ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරා. நாசரேனா இயேசுவின் நாமத்தில் இவளை ඔබ ஆசீர்வதியும். වහන්සේගේ මහත් බලවත් හස්තය මෙයා මත තබන්න. நம்முடைய வல்லமையில கரத்தை இவர்கள் மீது வைக்கும்படி පාස්ටර් නවම්ටත් ඔගේ ආදරණීය භාර්යාව දරුවන් සිහිපත් කරනවා. பாஸ்டர் நவம் அவருடைய மனைவி பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். මේ සභාවේ ආදරණීය සහෝදර සහෝදරයන් සිහිපත් කරනවා. இந்த சகோதர சகோதரர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ඔවුන්ට ආශිර්වාද
ආශිර්වාද කරන්න. உங்களை ஆசீர்வதிப்பீர்கள். ඔගේ කෑමට බීමට මුදල් පසිම්බිවලට මුළු තැන්ගෙට ආශිර්වාද කරන්න. அவருடைய உணவுகள், சாப்பாடு, அதே போல பண காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி සමුදින වහන්සේගේ මෙහෙකරුවෙක් හැටියට මට උන් කලාව සියලු සංග්‍රහ සිහිපත් කරනවා. ஆண்டவர் அவர்கள் எனக்கு உங்களுடைய ஊழியக்காரன் நிமித்தமாக செய்த சகலவைக்காக நன்றி. ඒ දීමනා සංග්‍රහ කරනකොටගෙන උන්ගේ මුදල් පසිම්බිවලට මුළු තැන්ගෙට තව තවත් ආශිර්වාද அவருடைய කරන්න. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். අපි වහන්සේ හස්සට උන් යටත් කළා කැප කළා බාර කරනවා. உங்களுடைய வல்லமையில கருத்துக்களை அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். නාසර යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆசீர்வாத இயேசுவின் நாமத்திலே. ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். 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 ஹalleluya. යේසුස් නල්ලව. ஓகே கர்த்தர் பாஸ்டர். Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே எல்லாரும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை